இந்த பிரீத்தி சரியான வெக்கம் கெட்டவ போல இருக்கு. என்னமோ பொன்னியின் செல்வன்ல வர்ற த்ரிஷா ஐஸ்வர்யா ராய் மாதிரி 2 பேரும் பில்டப்பா எதிரெதிரில வரத பார்த்ததும் பிரீத்தி பொறுத்துக்க முடியாம பொங்கி எழுவா. வாய் வார்த்தையா பிரச்சனை ஆரம்பிச்சு அது கை கலப்புல முடியும்னு நான் கற்பனையெல்லாம் பண்ணி பார்த்தேன்னு. கடைசியில பார்த்தா அவ ஸ்வீட்டை கொடுத்துட்டு போறா. இவளும் வெக்கம் கெட்டு போய் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சே, ஒருத்தர் மேல சந்தேகப்பட்டுட்டாலே அதுக்கு ஆதாரம் கிடைக்கலன்னா கூட அடித்தடியில இறங்குற ஆளு நாம. இந்த பிரீத்திக்கு ஸ்ட்ராங்கான ஆதாரம் கொடுத்து கூட செத்தவன் கையில வெத்தலை பாக்க கொடுத்த மாதிரி வந்து நிக்கிறா. ஆமா, இவெல்லாம் என்ன ஜென்மமோ. எனக்கும் அதுதான் சித்தப்ப புரியல. ஒருவேளை இவ தியாக உள்ளத்தோட பொன்னிய மன்னிச்சு அவ கூட சமரசமா போயிடுவோன்னு நினைச்சா கூட அந்த வைத்தி இது அவ்வளவு சாதாரணமா விடுற ஆள் கிடையாதே. இந்த வீட்டு சம்பந்தியாகி அத்த மாமாவோட பல கோடி ரூபாய் சொத்தை அடையணும்னு திட்டம் போட்டவன். இப்ப பொன்னிதான் இதையெல்லாம் கெடுத்து விட்டுருக்கான்னு தெரிஞ்சா கொலவெறி ஆயிருப்பானே. எனக்கு என்ன தோணுதுன்னா பிரீத்தி வைத்தியலிங்கத்து கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருந்திருப்பாளோ. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சித்தப்பா. இல்ல, வைத்தியலிங்கத்து கிட்ட பிரீத்தி சொல்லி இருந்தாள்னா அவன் சும்மாவா இருப்பான்? பிரச்சனை பண்ணிருப்பான்ல, அதான் கேட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா ஏற்கனவே உடம்பு அளவுலயும் மனசளவுலயும் உடஞ்சு போயிருக்கிறதால எதுக்கு இந்த விஷயத்துல அவங்க கூட போராடிக்கிட்டுன்னு வைத்திய இது சாதாரணமா விட்டுருப்பாரோ. அப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு உஷா. வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்களே தவிர அந்த பொண்ணியை வீட்டு விட்டு துரத்துறதுக்கு வாய்ப்பு உருவாக்க மாட்டேங்குது. பென் டிரைவ கொடுத்தோமே அத பாத்தியான்னு பிரீத்தி கிட்ட நம்ம கேட்டோம்னா உங்களுக்கு எதுக்கு இதுல அவ்வளவு அக்கறைன்னு தேவையில்லாம அவ நம்ம மேல டவுட் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இத ஓப்பனா அவகிட்ட கேட்காம நாசூக்கா பேச்சு கொடுத்துதான் என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அத வச்சுதான் பிரீத்தி இந்த விஷயத்துல பொன்னிய பழி வாங்குவாளா, அப்படி பழி வாங்கினா வீட்டுல இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு வெடிக்க போகுதுங்கிற முடிவுக்கே நம்ம வர முடியும். கரெக்ட்னு என்ன நடந்துச்சுங்கறத நம்ம விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும். இல்லனா எனக்கு தலையே வெடிச்சிரும். எவ்வளவு பெரிய ஃபைட் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? இவங்க என்னடானா ஸ்வீட்டை ஊட்டி சப்புன்னு இந்த விஷயத்த முடிச்சிட்டாங்க. நாம இது அவ்வளவு சாதாரணமா விட போறதில்ல உஷா. என்னதான் நடந்துச்சு, பிரீத்தி எந்த மனநிலையில இருக்காங்கிறத தோண்டி துருவி நாம விசாரிக்கணும்.